காங்கிரஸ்னா யாரு? ஒன்று அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மாநில தலைவர் திரு செல்வப்பிரந்தன், சரிதானா? அல்லது எங்க ராகுல் காந்தி. இந்த 3 பேரும் யாராவது நேரா வந்து விஜய்கிட்ட பேசினாங்களா, இல்ல விஜய் போய் டெல்லியில போய் அவங்கள்ட்ட பேசினாங்க? இல்ல இதுவுமே கட்டாயப்படுத்தி தான் கூப்பிட்டு வராங்க. இந்த தலைமைச் செயலாளர் பேச கையில் உங்கள்கிட்ட இருக்கா வீடியோ? அவர் சொன்ன வீடியோ இருக்கா? இதெல்லாம் வந்து அவங்களை ஏமாத்தி, அவங்கள மிரட்டி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் உள்ள வழக்கு, அவருடைய சம்பந்தி மேல வழக்கெல்லாம் வச்சு அவங்க மிரட்டி இந்த 28 வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா 20 கூட அவங்களுக்கு தேராது. அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடக்கூடிய பாஜக இது என்டிஏ கூட்டணி சொல்றாங்க இல்லையா, அது மிகப்பெரிய தவறு. கொலை செய்யணும் பூரா போதை அடிச்சா கொலை பண்றான். நம்ம நேற்று நடந்த அந்த இதுல கூட கஞ்சா சொல்லு, பொது ஏதோ ஒரு சம்பவத்தை பொதுவாக பேசக்கூடாது. இப்ப சமீபத்தில் சாத்தாங்குளம் வழக்கு, இந்த வழக்கை மூடி மறைக்கிறதுக்கு எடப்பாடியார் முயற்சி செய்தார். அவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொன்னார். நடந்தது என்ன? யார் போதை கஞ்சா விற்கிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல முடக்கின சட்டம் போட்டது இந்த ஆட்சி. ஆஃபர்னு திமுக நிர்வாகி ஒரு ஆளு மாட்டினாரு, அவரு மறுபடியும் இப்போ பெயில்ல வந்திருக்காருல்ல. தர்மபுரி வழக்குல 4 மாநிலங்களை வந்து எரிச்சு கொண்டாங்களே, என்ன நடந்துச்சு? அவங்க வெளியே விட்டாங்களா இல்லையா? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் இதயாத்துல்லா அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். தொகுதி பங்கீடுல பெரிய குழப்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா பேசிட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஆட்களை நியமிக்கிறது, தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை போடுறதுலையும் பெரிய இழுபறி இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன காரணம் சார்? அங்கே என்ன பிரச்சனை நிலவுச்சு? எந்த கூட்டணியில் அந்த மாதிரி இல்லை. கூட்டணின்னு சொன்னா ஒரு கட்சி இல்லைன்னு அர்த்தம். பல கட்சி அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு கூடுதல் உரிமை கேட்பாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. மூக்குனா சளின்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி கூட்டணின்னு வந்துட்டா இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தொகுதி பங்கீடுல வந்து ஒரு 28 சீட்டு இருக்குன்னு சொன்னா ஒரு 500-1000 பேர் கேட்கறாங்க. என்ன செய்ய முடியும்? எல்லாரும் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மொத்த இடங்களே 234 தான். அதுல 28 பேர் கேட்டிருந்தா பிரச்சனையே இருக்காது. கேட்டது இத்தனை பேர் 1000 பேருக்கு மேல. அதுல கடைசியா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகு அகில இந்திய தலைமைக்கு போச்சு. அங்க போய் பங்கீடு செஞ்சாங்க. அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம், நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா குறைபாடு இல்லாத எதுவுமே இல்லை. இப்ப என்னை மாதிரி 50 ஆண்டுகளுக்கு மேல அந்த கட்சியில இருக்கேன். 1989 எனக்கு சேப்பாக்கத்தில் நான் தேர்தல் நின்றவன். அதுக்கு பிறகு இதுவரையும் 14 தேர்தலை எனக்கு சீட்டு அவங்களால வழங்க முடியல. ஏன்னா சில நேரங்களில் எனக்கு கேட்ட தொகுதி கிடைச்சிருக்காது. கூட்டணியில தொடர்ந்து இருந்தோம். அது மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். அல்லது நான் உங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பை சரி செய்யாம இருந்திருக்கலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதை நான் வந்து எப்பவுமே பெரிதுபடுத்துவதில்லை. கொடுத்தா காங்கிரஸுக்கு நல்லது, கொடுக்கலைன்னா எனக்கு நல்லதுன்னு போறேன். நான் எந்த பதவி எம்எல்ஏ எம்பி இல்லாமையே தமிழக மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாள்தோறும் காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு வர்றேன். நாள்தோறும் கட்சிக்காரங்க வர்றவங்களை அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ செய்கிறேன். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ்ல அதிகமாக தலைமைச் செயலகம் போகிறான்னு நானாக தான் இருப்பேன். எல்லாருக்கும் கூட்டிட்டு போய் உதவி செய்யறேன். ஒவ்வொரு அலுவலகத்தை கூட்டிட்டு போய் உதவி செய்யறேன். இதுக்கு வந்து பதவி இருக்குங்கிற அவசியம் இல்லை. இப்ப எனக்கு கிடைக்கல, அதுக்காக நான் வருத்தப்படல. கேட்க வேண்டியது நம்ம கடமை. கடைசி வரை முயற்சி எடுத்தோம், கொடுக்கல. இது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை. ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து கொடுக்கலைங்கிற வருத்தத்துல தலைவர்களை சத்தம் போடலாம், திட்டலாம். அதெல்லாம் அவங்களுடைய வேலை. பட் என்னை பொறுத்தவரை நான் ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு உள்ள தொண்டனாக, ஏன்னா பெருந்தலைவர் காமராஜருக்காக இந்த கட்சிக்கு வந்தேன். அவர் மூலமா தான் நான் வந்தேன். திண்டுக்கல் தேர்தல் நிதி மாணவர் சார்பாக கொடுத்து இந்த கட்சிக்கு வந்ததுனால எனக்கு வந்து காமராஜர் பின்பற்றதுனால தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எனக்கு காமராஜ் விருது கொடுத்தாரு. கொடுக்கும்போது 5 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் கொடுத்தாரு. நான் அந்த மேடையிலேயே அதில் காமராஜ் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த காலை உணவு திட்டத்துக்கு கொடுத்துட்டேன். அதனால எதிர்பார்ப்புகள் இல்லை, எனக்கு அந்த கவலை இல்லை. இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வந்து தாவக கூட போகணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்க. மேலிடத்துலையும் சிலர் அப்படி முடிவு எடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிடுச்சு. மாணித்தாகூரும் மிகப்பெரிய அளவுலலாம் அந்த கூட்டணி இதில் பெரிய சலசலப்புலாம் உருவாகிட்டே இருந்துச்சு. அப்போ 13 எம்எல்ஏக்கள் வந்து எல்லாருமே
திமுகவினுடைய அடிமைகளாக தான் இருக்காங்க, அவங்க எல்லாருமே திமுகவோட இருக்கணும்ன்றாங்க, காங்கிரஸை நாங்கள் வளர்க்க போகிறோம் அப்படின்லாம் நிறைய டாக்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது அது அதெல்லாம் பார்க்கும்போதுமே இந்த சலசலப்புலாம் காங்கிரஸில் இருந்திருக்கு அப்படின்னு தானே காங்கிரஸ் வர வேண்டியது இருக்கு. காங்கிரஸ்னா யாரு? ஒன்று அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை, சொல்றானா, அல்லது எங்க ராகுல் காந்தி. இந்த 3 பேரும் யாராவது நேரா வந்து விஜய்கிட்ட பேசினாங்களா, இல்ல விஜய் போய் டெல்லியில போய் அவங்கள்ட்ட பேசினாங்களா? எதுவுமே இல்லை. யார் யாரோ பேசின விஷயங்கள் வேறு வேறு விஷயங்கள். அவங்க வந்து கூட்டணியில கூடுதல் உரிமை கேட்டாங்க, அதிகார பங்கு கேட்டாங்களே ஒழிய அவங்க யாருமே போய் நீங்க சொல்லக்கூடிய பேர் உள்ளவங்க எல்லாம் போய் யாரும் போய் விஜயை சந்திக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன செஞ்சிச்சு, ஒரு 3 பேர் கொண்ட குழு, இங்கே உள்ள 2 பேர் 5 பேர் குழுவை போட்டு 2 மாசமா பேசிக்கிட்டு இருக்கு. இந்த 5 பேர் என்னைக்காவது ஒரு நாள் தாவேகா தலைவரை போய் பார்த்து பேசினாங்களா? இல்ல. அதனால நீங்க சொன்ன எதுவுமே வந்து முகாந்திரம் இல்லாதது. பிரவீன் காந்தி வந்து பாண்டிச்சேரி போகும்போது சந்திச்சதா, அவங்களுடைய குழுவில் உள்ளவங்களை சந்திச்சதாலாம் நியூஸ் வந்துச்சுல. அப்புறம் நீங்கள் சோடங்கரும் சில செய்திகளில் பேசும்போது எங்களுக்கு நாங்கள் வந்து அங்கே போனோம்னா எங்களுடைய காங்கிரஸை வளர்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இந்த 8% 20% கூடுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்லாம் ஒரு தவறான தகவல். பிரவீன் சக்கரவர்த்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நியமிக்கல விஜயை பார்த்து பேசுனேன். திரு சோடங்கரை வந்து அந்த மாதிரி பேசவும் இல்லை. அவர் தெளிவா மறுப்பே கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நான் சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை. ஏன்னா திரு சோடங்கர் தான் தொடர்ந்து 2-3 மாசமா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். அதனால இதெல்லாம் தவறானது. இல்ல அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போதுதான் ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. நீங்க மோடி, அமித்ஷா எல்லாம் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 10 தடவைக்கு மேல வந்துகிட்டே இருக்காங்க, 6 மாசமா வந்துகிட்டு இருக்காங்க, 1 இயரா கூட சொல்லலாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு திட்டமா இருக்கட்டும், இல்ல அவங்க கட்சி மீட்டிங்கா இருக்கட்டும், கூட்டணி விவகாரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் வரவே இல்லை? திரு மோடி, திரு அமித்ஷா அவர்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. தேர்தல் நேரத்துல நம்முடைய தமிழ்நாடு மேற்குவங்கம் நடக்கும்போது ஒரு சட்டத்தை, ஒரு தவறான சட்டத்தை பாஸ் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க. அந்த நேரத்தினால முந்தி வந்துட்டு போயிட்டாங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி இந்த வாரம் வர்றாரு, அவசியம் வர்றாரு. அதனால அந்த அந்த கவலை நமக்கு வேண்டியில்லை. தேதி வர்றதா ஏற்கனவே ஏன் வரலைங்க சொன்னாங்க, அப்புறம் வரலன்னு ஏன் வரலைங்கிறது நான் இப்ப சொல்றேன். கேரளாவுல கூட்டணி வேற, தமிழ்நாடு கூட்டணி வேற. அப்ப கேரளா கூட்டணி அந்த தேர்தல் நடக்கும்போது முன்கூட்டி வர முடியல. இப்ப வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. இல்ல இதுவுமே கட்டாயப்படுத்தி தான் கூப்பிட்டு வராங்க. இதெல்லாம் பெரிய நியூஸ் செய்தியாளர் ஒரு ஆள் போய் பேசி, தலைமை செய்தியாளர் ஒரு ஆள் போய் பேசி தான் அவங்க வேற வழி இல்லாம கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வராங்க. அந்த தலைமை செய்தியாளர் பேச கையில உங்ககிட்ட இருக்கா வீடியோ? அவர் சொன்ன வீடியோ இருக்கா? இதெல்லாம் வந்து வதந்திகள். தந்திகளுக்கு பதில் சொல்லலாம், வதந்திக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா இல்ல, ஏன்னா நீங்க நம்ம இங்க கட்சியை நிறைய வளர்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ராகுல் காந்தி நிறைய பேசிட்டு இருந்திருக்காப்ல. தமிழ்நாடை பத்தி பாராளுமன்றத்துல எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஒரு 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 வித்தியாசமான மைண்ட் செட்ல இருப்பாங்க. நீ அங்க ஒரு தொகுதியை ஜெயிச்சு பாருன்னு சவால் விடுற அளவுக்கு பிஜேபிக்கு சவால் எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பாசமா இருக்கிற ஒரு தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகுந்த அக்கறையோடு இருக்கிற அவர்கள் வந்து தொடர்ந்து இன்னும் எலெக்ஷன்ல செயல்பட்டு இந்த அவருக்கு வந்து விஜய் கூட போறதுக்கான ஒரு விருப்பம் இருந்ததா? மீண்டும் பழைய கதைக்கே வர்றீங்க, அதை நான் தெளிவா சொல்லிட்டேன். 2வது, திரு ராகுல் காந்தி கட்சியை வளர்க்குற ஆர்வம் உள்ளவர் தான். அவருக்கு தெரியும், அவர் வந்து வெறும் ஒரு மாநிலத்துடைய தலைவர் இல்லை, பல மாநிலங்களுக்கு அவர் தேர்தலுக்கு போகணும். இன்னைக்கு அகில இந்திய பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு பாராளுமன்றத்தை கூட்டக்கூடாத ஒரு நேரத்தில் மோடி அரசு கூட்டி, எப்படி ஏற்கனவே விவசாய சட்டத்தை, தவறான சட்டத்தை நான் நல்லது செய்யறோம்னு சொல்லி உங்களுக்கு 2 மடங்கு உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விளைபொருளுக்கு நாங்கள் தரோம்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி அந்த விலைவாசி சட்டம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பல்வேறு சட்டத்திட்டங்கள் கொண்டு வரும்போதெல்லாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னா திருட்டுத்தனமா கொண்டு வருவாங்க. அது ஜிஎஸ்டியா இருந்தாலும், காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி நியாயமான ஜிஎஸ்டி, அது வந்து 8% 12%க்குள்ள, இவர் 28 வரை கொண்டு போனார். இந்த அநியாய ஜிஎஸ்டி அவர் கொண்டு வந்தார், அதுவும் நள்ளிரவில் கொண்டு வந்தார். அதனால இந்த மாதிரி அவசரமா இந்திய மக்களுக்கு தெரியாம, இந்திய மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கே தெரியாம அவசரமா கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.
லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டது பண மதிப்பு. அதுல வந்து என்ன சொன்னாரு, இதனால கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், கள்ளப்பணத்தை ஒழிக்க போறேன், ஒண்ணு ஒளியிலேன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, பல மக்களை 400 பேர் கொலைக்கு காரணமா போனாரு. அது மட்டுமல்ல, பல லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இப்படி எல்லாம் அவசர அவசரமா சட்டம் கொண்டு வந்து இந்திய மக்களை கவலையில ஆழ்த்துற மாதிரி இப்ப இந்த சட்டத்தை அந்த கொண்டு வந்திருக்காரு. இப்ப பாராளுமன்றத்தில் இருந்து திரு ராகுல் காந்தி வேலை செய்ய வேண்டிய நிலைமை. அதனால அவர் வர்றாரு, நிச்சயமா வரக்கூடிய சனிக்கிழமை கூட வர்றாரு. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் வரலைனாலும் அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கும் அருமையான பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இல்ல, காங்கிரஸ் கட்சிக்குங்கிற தனித்துவத்தை நம்ம தமிழ்நாட்டில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சு? ஒண்ணும் கிடையாது. எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு முகமா இருக்காரு, காங்கிரஸ் உடைய முகமாவும் இருக்காரு. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு தலைவர், ஒரு தலைவர் என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கவலையப்பட வேண்டியதில்லை. ராகுல் காந்திக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சகோதர உணர்வு எல்லாருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் வந்து ராகுல் காந்தி வந்து தான் வெற்றி பெறணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பல முறை ஏற்கனவே வந்திருக்காரு. ராகுல் காந்தியுடைய கொள்கை, அவருடைய செயல் திட்டம், காங்கிரஸ் கட்சியுடைய அந்த தத்துவம் அது மக்களுக்கு தெரியும். அதோட சேர்ந்து முதல்வருடைய முகம், முதல்வருடைய பேச்சு, இதையெல்லாம் சேர்ந்தா அதை விட பரவாயில்லை. நீங்க நேற்று ஒரு தொலைக்காட்சியில துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அற்புதமா பேசியிருக்காரு. நான் இந்த நேரத்தில் உங்க மூலமா ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறேன். தமிழக முதல்வர் தன் மகன் என்று பார்க்காம துணை முதல்வருடைய பேச்சை கேட்கணும். கலைஞருடைய அந்த நகைச்சுவை உணர்வு, பேரறிஞர் அண்ணா எப்படி பதில் கொடுப்பாரோ அந்த மாதிரி பதில், அதே மாதிரி எப்படி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமயோசிதமா நிதானமா நடக்கிறாரோ, இந்த மூணுடைய கலவையாக நான் நேற்று பார்த்தேன். அத தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வருடைய பேட்டியை நேற்று வேன்ல இருந்து அவர் கொடுத்தாரு. அதை பார்க்கணும்னு நேரத்தில் என்ன காரணம்னா, எங்களுக்கு பேசுறதுக்கு பஞ்சம் இல்லை. முதல்வர் இருக்காரு, அதே மாதிரி எங்க கட்சியுடைய பேச்சாளர் இருக்காங்க, எல்லாரும் பண்றாங்க. அதனால அந்த கவலையை நீங்க பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கட்சிக்கு ராகுல் காந்தி வருவாரு. அவர் வரலைன்னா அவர் கொள்கை தத்துவம் தெரியும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை பார்லிமெண்ட்ல நீங்களே சொன்னீங்க, யூ வில் எவர் நெவர் win the hearts of the people of தமிழ்நாடு. சோ அது நடக்கும். நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போங்கிறதுல தீவிரமா இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் சரி, இல்லாட்டிலும் சரி, அண்ணாமலை அதை முன்னெடுத்தாரு. இப்போ மோடி இப்போ அவர்கள் வந்தாலும் நாங்கள் என்டிஏ கூட்டணி முன்னெடுப்போம், என்டிஏ கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி ஏன் இந்தியா கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்குங்கிறத ஏன் சொல்லலை? ஏன் காங்கிரஸ் கட்சி அங்க தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏன் காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கிறது இல்லை? ஏன்னா தொடர்ந்து 50 ஆண்டுகள் மேலாயிருச்சு இங்க ஆட்சியை ஆட்சியில இருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு. சோ அதுக்கான முன்னெடுப்புகளை நீங்க முன்னெடுக்கலாம்ல. பல கேள்வி கேட்டீங்க. உண்மை என்ன, நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு? உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. அவங்க என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. யாருடைய உழைப்பையோ திருடுவதற்கு பாக்குறாங்க. இவங்க வாங்கினது 28 சீட்டு. அப்ப 10ல 1 மடங்கு சீட்டு வாங்குறாங்க. 10ல 9 மடங்கு சீட்டு அதிமுக வச்சிருக்கு. அவங்களை ஏமாத்தி, அவங்கள மிரட்டி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் உள்ள வழக்கு, அவருடைய சம்பந்தி மேல வழக்கு எல்லாம் வச்சு அவங்க மிரட்டி இந்த 28 வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா 20 கூட அவங்களுக்கு தேராது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 20ல நின்று கூட அவங்க வாங்கினது 4 சீட்டு தான். காங்கிரஸ் அப்படி இல்லை, 25ல நின்று 18 வாங்கினதுதான் காங்கிரஸ். அப்ப எங்களுக்கு என்ன உண்மை தெரியும்? தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ங்கிறது எங்களுக்கு புரியும். இங்க இருக்கக்கூடியது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதைத்தான் நாங்க சொல்ல முடிய இந்தியா கூட்டணி சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்தியா கூட்டணியில பல கட்சிகள் இந்தியா முழுக்க இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. அவர்களே இந்த கூட்டணி இல்லை. இல்ல சிவசேனா இருக்காங்களா இன்னைக்கு? சரத்பவார் கட்சி இருக்கா? பொது அறிவு பொது புத்தி உள்ளவங்க யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு பொது அறிவு பொது புத்தி இருக்கு. ஆனா அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடக்கூடிய பாஜக இது என்டிஏ கூட்டணி சொல்றாங்க இல்லையா, அது மிகப்பெரிய தவறு. இதைத்தான் நீங்க கேட்ட கேள்விக்கு கூட முழுமையான ஒரு இல்ல. இப்ப பிரச்சாரத்துக்கு ஆனா திமுக தலைவர் வந்து அங்க பீகாருக்கு போனாங்கல்ல, அப்ப அது இந்தியா கூட்டணிங்கிறதுனாலதானே இங்க இருந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. பீகார்ல காங்கிரஸ் கட்சி போட்டிடுச்சா இல்லையா? ஆமா, அப்ப போனாரு. இப்ப காங்கிரஸ் கூட்டணி அங்க திமுக போட்டியிடல. நான் திரும்ப கேக்குறது,
திமுக போட்டி இல்லைங்கிறக்காண்டி இல்ல, அன்னைக்கு காங்கிரஸ்க்காக அவர் சென்றார். இப்ப திமுகவுக்காண்டி காங்கிரஸ் தலைவர் வருவார். இதுதான் பரஸ்பரம். இல்ல இப்போ பீகார் உள்ள மாநில கட்சிகள் வந்து நாங்க இந்தியா கூட்டணி கிடையாது, நாங்க இது பீகார் மாநிலம், நீங்க ஸ்டாலின் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தா ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்க முடியாது. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன் நான், சிவசேனா நீங்க தலைவரா இருந்து அவர் வர வேணாம்னு சொல்லி இருந்தா அவர் வந்துட்டு போறது இல்ல. அங்க இருக்க தலைவர்கள் வாங்கணும்னு கூப்பிட்டதால வந்தாங்க. நீங்க தலைவரா பீகாருக்கு? நான் கேட்கிற கேள்வி, பீகார்ல நீங்க தலைவரா இருந்து இந்தியா கூட்டணிக்கு நாங்க வராதுன்னு சொன்னா அவர் வரப்போறது இல்ல. அங்க உள்ளவங்க கூப்பிடுறாங்க. அவர் இந்தியா கூட்டணிக்கு அவர் மட்டும் கூப்பிடல, தமிழக முதல்வராக இருக்காரு, இந்தியா கூட்டணியில ஒரு அங்கமா இருக்காரு, அதனால கூப்பிட்டாங்க. தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணின்னு நாங்க சொல்ல மாட்டோம்னு சொன்னீங்கல்ல, இப்போ சொல்றோம். இப்போ நாங்க சொல்றோம் இந்தியா கூட்டணி நாங்க சொல்ல மாட்டோம். இந்தியா கூட்டணி அவசியம் சொல்ல மாட்டோம். ஏன்னா இதுல ஒரு கட்சி இல்ல, பல்வேறு கட்சிகள் இருக்குது. எங்களை பொறுத்தவரை இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இந்த கூட்டணிக்கு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான். திமுக தலைமையில தான் நாங்க இருக்கோம். நாங்க என்டிஏ எல்லாம் சொல்ல மாட்டோம், இந்தியான்னு சொல்ல மாட்டோம். அது எண்டு கூட்டணி, அது எங்களுக்கு தேவையில்லை. எதிர்கட்சிகள் மேக்சிமம் வைக்கிற குற்றச்சாட்டு கஞ்சா பழக்கம், கொலைகள் அதிகமாயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. அவங்க சொல்ற டேட்டாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 8000 கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கான சரியான நடவடிக்கை காவல்துறை எதுவுமே எடுக்கல. தண்டனை பெற்றவர்களின் சதவீதம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குன்னு அன்புமணி அவர்களே சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயங்களும் தொடர்ந்து நேற்று கூட பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பெண்ணை, முஸ்லீம் பெண்ணை வீட்டுக்குள்ள போய் போதையில வெட்டி போட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து நடவடிக்கைகள், தொடர்ந்து போதை பழக்கத்தில் இளைஞர்கள் குற்ற செயல்களுக்கு உள்ளாகிறத திமுக அரசு எந்த விதத்தில் தடுத்துருக்கு? கொலை செய்ய பூரா போதை அடிச்சா கொலை பண்றான். நம்ம நேற்று நடந்த அந்த இதுல கூட கஞ்சா சொல்லுங்க. ஏதோ ஒரு சம்பவத்தை பொதுவாக பேசக்கூடாது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் எஃப்ஐஆர் ஒழுங்கா போடப்படுது, அதனால வழக்கு எண்ணிக்கை கூடுது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தண்டனைகள் நிறைவேற்றப்படுது. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அரசு வழக்கறிஞர் வந்து தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க. இப்ப சமீபத்தில் சாத்தாமலம் வழக்கு, இந்த வழக்கை மூடி மறைக்கிறதுக்கு எடப்பாடியார் முயற்சி செய்தார். அவங்க வந்து மூச்சு திறனால் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாரு. நடந்தது என்ன? இந்த கொலை வழக்கு இப்ப அவரும் ஒரு காரணமா போயிட்டாரு. அதனால போதை என்பது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, போதை இந்தியாவில் எங்க வந்துகிட்டு இருக்கு. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல பாஜகவுடைய நெருங்கிய நண்பர் அதானி துறைமுகத்தெல்லாம் வருது. அதை வந்து பிடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு இல்ல. ஆந்திராவில இருந்து வருதுன்னு வச்சுங்க, கர்நாடகாவில இருந்து வருதுன்னா அதையும் பிடிக்கிறது திரு அமித்ஷாவுடைய வேலை. அப்ப இந்த போதை வர்றதுக்கு காரணம் அவங்கதான். ஆனா போதை வழக்கு கைது பண்ணப்பட்டவர்கள், ஊழல் வழக்கில் கைது பண்ணப்பட்ட ஒரே முதல்வர் ஜெயலலிதா உலகத்துக்கே தெரியும். குற்றம் சாட்டப்பட்டது மட்டுமல்ல, குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ கலைஞர் அவர்களுக்கோ அந்த மாதிரி நிலைமை இல்லை. அதே மாதிரி இந்த நீங்க சொல்லக்கூடிய குற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த குற்றங்கள் எல்லாம் உடனுக்குடன் வெளியே தெரியுது. முன்னெல்லாம் வெளியே தெரியாது. கஞ்சா குற்றம் சொல்றீங்க இல்லையா, ஆக உங்களுக்கு அந்த போதை பொருள் வழக்குல மாட்டின ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியுமா? மருத்துவத்துறை அமைச்சர் ஒருத்தர் சிக்கி மாட்டி பணத்தை தூக்கி வெளியே போட்டு ஐடி வேலை இன்னைக்கு இருக்காரு. யார் உங்களுக்கு ஒரு தெரியுமா உங்களுக்கு? அதாவது போதை பொருளால் கைது செய்யப்பட்டது அதிமுக தான். இதுவரை திமுக யாராவது போதை பொருளால் கைது செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ காமிங்க. கைது செய்யப்பட்டது ஒரு அமைச்சர், எது குட்கா வழக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்ப இவையெல்லாம் திமுக ஆட்சியில வந்து கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுது. இன்னொரு விஷயம் செய்யுங்க, உலகத்திலே இல்லாத ஒரு விஷயம், யார் போதை கஞ்சா விற்கிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்ல முடக்கின சட்டம் போட்டது இந்த ஆட்சி. அப்ப திமுக நிர்வாகி ஒரு ஆளு மாட்டினாரு, அவரு மறுபடியும் இப்போ பெயில்ல வந்திருக்காருல்ல. அதிமுக 50 நிர்வாகி மாட்டிருக்கலாம், இவர் மாட்டலாம். ஒரு யார் கட்சியில் உள்ளவங்களை பத்தி எல்லா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கான்னு சொல்றாங்க அதிமுகலையும் திமுகலையும். அந்த கோடிக்கணக்கான பேரை பத்தி முழு வரும் யாருக்கா தலைவருக்கு தெரியுமா? ஆனா இந்த தலைமை ஒண்ணுதான், யார் தவறு செய்தாலும் உடனடியா கட்சியில மாத்தினாங்க. அதே பொள்ளாச்சியில பயங்கரமான கற்பழிப்பு வழக்கு அதிமுக பண்ணாங்க. கடைசி வரை அந்த கட்சியில இருந்தவங்களை நீக்கலாங்களா? அண்ணே நீ விட்டுவீங்கன்னு சொல்லி மக்களே பார்த்தாங்க. இன்னைக்கு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி தான் சாட்சின்னு முதல்வர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அப்ப கொலை வழக்கு, கற்பழிப்பு எல்லாம் நடந்தது அவருக்கு ஆட்சியில மூடி மறைச்சது அவங்க ஆட்சியில. 14 பேர் சுட்டு கொண்டது தூத்துக்குடியில வந்து எடப்பாடியார் தலைமையில். அவரை கேட்டா என்ன சொல்றாரு? நான் தொலைக்காட்சியில பார்த்து தெரிவிக்கிட்டேன். கேட்டா ஹோம் மினிஸ்டர் அவர் கீழே இருக்கு, உள்துறை அமைச்சர். அப்ப இப்படி அதிகமான கொலை, கொள்ளை, போதை, கஞ்சா நடந்தது. அப்ப அவங்க
மூடி மறைச்சதுனால வழக்கு கம்மி. இவங்க டிரான்ஸ்பரண்டா எந்த வழக்காக இருந்தாலும் போடுங்க, அந்த தண்டனை கொடுக்கறத பத்தி இவங்க செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு அந்த அப்பா பிள்ளையை கொன்றவர்களுக்கு. இது அதிமுக இருந்தா மூடி மறைச்சிருக்கும். தர்மபுரி வழக்குல 4 மாணவிகளை எரிச்சு கொண்டாங்களே, என்ன நடந்துச்சு? அவங்க வெளியே விட்டாங்களா இல்லையா? அதிமுக தெரியுமில்ல உங்களுக்கு, இப்ப வெளியே விட்டாங்களா இல்லையா? நீங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் அதிமுக ஆட்சி வேற, திமுக ஆட்சி வேறங்கிறது தெரிஞ்சுக்கிட்டனாலதான் மக்கள் திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள், நன்றி.